உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ரவீந்திரன் சார், நிகழ்ச்சி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். கடுமையான பிரச்சாரத்தை அனைத்து கட்சிகளும் மேற்கொள்றாங்க. குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் நேரடியான விமர்சனத்தை அரசியல் கட்சிக்குள்ள முன்வைக்கிறாங்க. பல விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படின்ற ஒரு விஷயத்த முதலமைச்சர் பேசுறாரு. எப்படி எதிர்கொள்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும்? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமா அதிமுக திமுக அவங்களுக்குள்ள இந்த போர் வர்றதான் இயல்பான ஒன்று. இதில் முக ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ்ட் லீடராட்டு பாஜக 3 முறை டெல்லியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய பாஜகவை ஒரு பெரிய சக்தியாட்டு ஒரு அதிகார மையத்துக்கு ப்ரொஜெக்ட் ஆகி வந்த ஒரு கட்சி, அந்த ஒரு பெரிய கட்சியை எதிர்க்கிறது ஒரு சீஃப் மினிஸ்டருங்கிற லெவலில் தனக்கு ஒரு ஸ்டேச்சர்னு எதிர்பார்க்குறார். அதைத்தான் அவர் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடியே அதிமுக இரட்டை தலைமையாக இருக்கும்போதே பாஜக எதிர்ப்புங்கிறத தான் அவர் பொசிஷன் பண்ணார். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஒரு மாநில உரிமை, இந்துத்துவா, அதுக்கு எதிரான சிறுபான்மை கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், இது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு 19 பெரிய அளவில் கிடச்சிது. 21, 24 அந்த வாக்குகள் ஒரு வேகமாக விழலைனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு தான் நம்ம பல இடங்களில் விழுந்ததை பார்த்தோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் அவங்க வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு முழுமையாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முழுமையாக நம்ம விட்டுறக்கூடாதுன்னு விஜயவசந்துக்கு விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தங்களை விட பெரிய சக்தியை எதிர்க்கிறதுனால உள்ள ஒரு ஹீரோயிச இமேஜ் கிடைக்குது. இது இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, பாஜகவுக்கு இங்கே எதிர்ப்பு இருக்குங்கிறத கூட்டணி கட்சியான அதிமுகவே என்டால்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிவி சண்முகம் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளால் தான் தோத்தம்னு வீடியோவே இருக்குது. அதே மாதிரி ஜெயக்குமார் 30,000 ஓட்டுன்னு சொன்னது, செங்கோட்டையன் இவங்க கூட இருக்கும்போது இடைத்தேர்தலில் ஒரு முஸ்லீம்கள் கூட ஓட்டு போடலைன்னு சொன்னது. இந்த ஒரு தன்மைக்குள்ளே 2021 கூட்டணியில் இருந்து 24 மாற்று நிலைப்பாடு எடுத்து பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள், தேசிய கட்சிகள், தமிழ்நாட்டுக்கு எந்த பலன் இல்லைன்னு சொல்லி மீண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. என்னதான் அவர் ஒரு 27 சீட்டுக்குள்ள பாஜகவை கன்ஃபைன் பண்ணினாலும் கூட மத்தியில் ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கிறதும், பாஜக எதிர்ப்பை இங்கே வேலுமணி போன்றவங்க பாஜக ப்ளஸ்ன்னாங்க. ஆனால் பாஜக மைனஸுங்கிற ஒரு தோற்றமும் அந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னாடியே 26லையும் கூட்டணி கிடையாது, 29லையும் கூட்டணி கிடையாதுங்கிற கருத்தை பாஜக அதிமுகவுக்குள்ளே உள்ள ஸ்ட்ராங் பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்லி வந்தாங்க. இன்னொரு புள்ளி இருக்குது இல்லைங்க சார். 2 நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்பொழுது சொல்கிறார், தமிழ்நாட்டை பாஜகவுக்கு அடமானம் வச்சுட்டாங்க, இது அதிமுக கிடையாது, அமித்ஷா திமுக அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறப்போ, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் பேசும்போது சொல்றாரு, வாஜ்பாயோடு மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியும் அதே போன்று முன்னாள் அமைச்சர் முரசொலி மாறனும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை காமிச்சு இவங்கெல்லாம் சங்கின்னு சொல்றீங்களா அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க இல்லையா? இப்போ நெருக்கடியை விமர்சன பூர்வமாக வைக்கிறாரா இபிஎஸ்? இந்த நெருக்கடி இதுக்குள்ளே தான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் நான் மாறுபடுறேன். அவங்கள நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கில் போகிறாங்க. திமுக அதிமுகங்கிற அந்த திங்கிங்கில் போகிறாங்க. நாம் கூட சில இடங்களில் அதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வருவோம். ஆனால் நாம் பேசக்கூடிய அந்த கருத்து என்னென்னா, கலைஞர் வேற, முக ஸ்டாலின் வேறங்கிற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். எம்ஜிஆர் வேற, ஜெயலலிதா வேற, ஜெயலலிதா அம்மையார் வேற, எடப்பாடி பழனிசாமி ஐயா வேறங்கிறத நான் முன்வைக்கிறேன். ஏ டெட் லீடர் கனாட் லீட் ஏ பார்ட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வைஸ் போகும்போது மத்திய ஆளுங்கட்சி அதிகாரம் இருந்தாலும் வெற்றி தான் முக்கியங்கிற அடிப்படையில் கலைஞர் செய்த தவிர ஸ்டாலின் செய்யலை. 98ஆம் ஆண்டு ஒரு தோல்வியை இவங்க வாஜ்பாய் முன்னிறுத்தி ஜெயலலிதா கொடுத்ததும் தன் கொள்கைகளை விட்டுக்கிட்டு இவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்கிறது கலைஞருக்கு பொருந்துக்கிட்டு மத்திய அதிகாரம் வருதுங்கிறதுக்காக பாஜக. அன்னைக்கு கலைஞர் இருந்த பொசிஷன்லாம் இன்னைக்கு இபிஎஸ் இருக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? அன்னைக்கு கலைஞர் இருந்த பொசிஷனில் ஸ்டாலின் இல்லை, அதோட மேலே இருக்கிறாரு. ஒரு பிரின்சிபிள்டு பொலிட்டிஷனா ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு கலைஞர் இருந்த இடத்துல இன்னைக்கு ஸ்டாலின் இல்லை அப்படின்னா, அன்னைக்கு கலைஞர் இருந்த பொசிஷன்ல இன்னைக்கு இபிஎஸ் இருக்கிறாரு. அன்னைக்கு கலைஞர் ஏன் போனாருன்னா,
வாஜ்பாயை பண்டாரம் பரதேசின்னு சொன்னவர் மிக கடுமையாக மறிச்சது. ஜெயலலிதா அம்மையார் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யார் என்று சொல்லப்போனால் இந்த வார்த்தையை முத அன்னைக்கு கூட்டணியில் பாமக துணைத் தலைவராட்டும் செய்தி தொடர்பாளர் இருந்த நான் தான் கலைஞர்கிட்ட கேட்டேன், பதவி உனதா எனதா, இதுதான் திமுக தமாக, எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு பாமக அண்ணா திமுக கூட்டணி அமைஞ்சது என்ன கலைஞர் குறை சொன்னதும் அதற்கு பதில் சொல்லாமல் நான் இதை சொன்னேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து தூத்துக்குடி கூட்டத்தில் இதில் பேசினாங்க. வாஜ்பாய் தலைமையில் ஜெயலலிதா கான்ட்ரிபியூஷன் பெருசு. அவங்க புதுக்கோட்டை எலெக்ஷன்லேயே அவங்க எமர்ஜ் ஆகிட்டாங்க, வெற்றி பெறலைனாலும். அந்த வெற்றி பெற்ற பிறகு பாஜகவை எடுத்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி விஷயம் என்னன்னா, பாஜக -ன்னு 24 டிஸ்டன்ஸ் பண்ணுறாரு. அதற்கு பிறகு மீண்டும் நிந்தர்ப்பம் காரணமாக பாஜக இருந்து ஃபைட் பண்ணுறது தான் இருக்க பொசிஷன் நம்ம காப்பாற்றுறது கரெக்டாக இருக்குன்னு பாஜகவுக்குள்ளே அவர் வராரு. ஸோ இது வந்து தமிழகத்தை பொறுத்தவரையில் தோல்வியடைந்த பாஜக. எனக்கு புரியுது. ஆனால் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய கால்குலேஷன் கூடி அமித்ஷாவுடைய கை ஓங்கல, பாஜகவுடைய கை ஓங்கல, அதிமுக என்ன சீட்டை கொடுத்தாங்களோ அதுதான் வாங்கக்கூடிய நிலையில பாஜக இருக்குது. அப்படின்றப்போ தமிழ்நாட்டினுடைய களத்துக்குள்ள இபிஎஸ் கோல் வச்சு தொடங்கிட்டார். ஏன்னா 2001ஆம் ஆண்டு 2021 யார் கை வாங்கியிருந்து டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. பாமகவுக்கு 23, உங்களுக்கு 20 சொன்னாரு. 2019 யார் கை வாங்கியிருந்து தனியாக நின்னுங்க அல்லது நான் தரதை வாங்கிட்டு கிடங்க, தெஞ்சனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தூத்துக்குடி போங்கன்னு சொன்னா என்னைக்கு அவருடைய பார்கெனிங் போற நான் குறைச்சி பேசியிருக்கிறேன். பாஜக அண்ணாமலைக்கு உழைப்பு தியாகம் அந்த இதுக்கு 2:1 வாங்கினேன்னு சொன்னனே தவிர எடப்பாடி டப் பார்கெனர் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தான் சொன்னேன். 2019 விட்டு கொடுக்கல, 21 விட்டு கொடுக்கல, 24 விட்டு கொடுக்காதனால தான் அண்ணாமலை அந்த கூட்டணியை உடைச்சாரு. 12 வேண்டுன்னு கேட்டார், 6க்கு மேலே தர முடியாருன்னு ரஃப் அண்ட் டஃபாக நின்னவருங்கிறது தான் உண்மை. அதே நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு நிற்கிறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் டிஎம்கே பொறுத்தளவில் டெஸ்டட் ஃபார்முலா வந்து பாஜகவை மையமாக வச்சு எதுக்கிறது தான் டெஸ்டட் ஃபார்முலா. அதில் தான் அவங்க திமுக அந்த டெஸ்டட் ஃபார்முலாவை தான் இபிஎஸ் பிரேக் பண்றாரா? ஏன்னா இப்போ சங்கின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கலைஞரும் வாஜ்பாயோட இருந்தார்ல, அப்போ சங்கின்னு சொல்லுவீங்களா? முரசொலி மாறன் இருந்தார்லையே சங்கின்னு சொல்லுவீங்களா அப்படின்ற அந்த கிளைம் பண்ற அந்த பிரேக் பண்றாரு இல்லையா? அதை அந்த முரசொலி மாறன் கலைஞரும் ஜெயலலிதா 98 எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு வெற்றி பெற்ற வாஜ்பாயை பிடிச்சாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களால் தோத்தம்னு 21 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 24 சீட்டு தகராறில் அது முடிஞ்ச பிறகு தோல்வியடைஞ்ச கட்சியை பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு வாஜ்பாய் இந்தியா ஃபுல்லாக வெற்றி வீரர் மோடி தான், தமிழ்நாட்டில் வெற்றி வீரராக வாஜ்பாய் இருந்ததுனால தான் கலைஞர் தன் நிலைப்பாட்டை மாற்றிட்டு பிடிச்சார். நான் அந்த இடத்துக்குள்ள கலைஞர் மாதிரி ஒரு விஷயங்களை மாற்றும் போது அதை தெற்றி திரிச்சு பேசி அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் ஸ்டாலினுக்கு இல்லை. அதனால் நமக்கு அந்த இது இல்லாத போது நம்ம கண்டினியூஸாக வெற்றி ஃபார்முலாவிலே ட்ரேட் அண்ட் டெஸ்டட் அந்த ஸ்ட்ராட்டஜிலே போகிறோன்னு ஸ்டாலின் போகிறதா தான் அந்த இடத்துக்குள்ள பார்க்குறேன். இன்னொரு புள்ளி, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை ஸ்டாலின் கையில் எடுக்கிறாரு அப்படின்னா அதிமுகவை பலகீனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை அதை கையில் எடுக்கிறாரா, அல்லது வந்து பாஜகவை காட்டி அதிமுக வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமா பார்க்க பாஜகவை மையமாக வச்சு எதிர்ப்போட்டுகளை அறுவடை பண்றாரு. இன்னொன்று நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள யாரும் பேசாத ஒரு விஷயத்த சொல்றேன். பாஜகவை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுமே அவங்க வந்து எமர்ஜ் ஆயிருக்கணும். அவங்க ஆர்கே நகரில் நோட்டாவை கீழே போனாங்க. அந்த இடம்தான் 1.1 விழுக்காடு எடுத்துட்டு தமிழ் தேசியம் வந்து எமர்ஜ் ஆகுது. அதற்கு பிறகு அதிமுகவும் ஊழல், திமுகவும் ஊழல்னு சொல்லி 5 சீட்டை வாங்கிட்டு தான் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை வாங்கிட்டு தான் இவங்க பாஜக போறாங்க. அந்த இடம் தான் பாஜகவோட சீமான் எமர்ஜ் ஆகிறாரு. அதற்கு பிறகு பாஜக வந்து திராவிட கட்சியோட கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு தான் ஒரு எம்எல்ஏ ஆனா போதுங்கிற நிலைப்பாடும், களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் நிற்காம ஒதுங்குற சூழ்நிலையிலும் தான் திமுக அதிமுகவுக்கு மாற்றாட்டு தமிழ் தேசியமும் சீமானே எமர்ஜ் ஆகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அந்த பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளி சீமானையே பாஜகவுக்கு பிடிஎம் தான் சொல்ல வைக்கும். ஸோ இது வந்து ஒரு பாப்புலர் ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியனை கொடுத்ததுல அதிமுகவுக்கும் பங்கு இருக்குது, சிபி சண்முகத்துக்கு, ஜெயக்குமாருக்கு, செங்கோட்டையனுக்கும் பங்கு இருக்குது. ஸோ அது எதிரியே நமக்கு ஆப்போனண்டே கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து தான் யாரும் விளையாடுவாங்க. அந்த ஆயுதத்தை எடுத்து விளையாடுறாரு. திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் பாஜகவோட பி டீம்னு சொன்னா களத்துல எடுபடுமான்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதைத்தான் சீமானும் பி டீம், விஜயும் பி டீம், அதிமுகவும் பி டீம்னா அப்போ திமுகவுடைய பிரச்சாரம் எடுபடுமான்ற ஒரு யாருக்கும் பி டீம் கிடையாது. எல்லாரும் தாங்க எப்படி மேல வர்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அதனால தான் இந்துத்துவாவை காலி பண்ணதே தமிழ் தேசியம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஈரோடு கிழக்கில் அண்ணாமலைக்கு மேலே உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பாஜகவில் உள்ள
பதவி மோகம் கொண்ட தலைவர்கள் களத்துக்குள்ள வராம ஸ்டாலின் வெர்சஸ் சீமானுங்கிறதையும் பெரியார் வெர்சஸ் பெரியார் எதிர்ப்புங்கிறதையும் திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிறதையும் நிலைநாட்டினாங்க. இது களத்துக்குள்ள ஒரு இடைத்தேர்தலில் இருந்த ஒரு விஷயம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நின்ன பாஜக என்டிஏ இங்க நிற்க முடியாம போனதுதான் ஆர்கே நகர் மாதிரி பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு. பட் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தாலும் அரசியல் களத்துக்குள்ள அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணணும்னா எல்லாருமே பிஜேபிக்கு பி டீம்னு சொல்றதுதான் அது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட். இப்போ இந்த இடத்துல திமுகவை அதிமுகவும் பாஜக எப்படி ஹேண்டில் பண்றாங்க? திமுகவை அதிமுகவும் பாஜகவும் ஹேண்டில் பண்றது. அதிமுக 2021 எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், புரட்சி தலைவர், முத்தமிழ் அறிஞர்னு அந்த இடத்துக்குள்ள இருந்தே தான் அவங்க கவுண்டர் பண்றாங்க. எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் அவங்க கவுண்டர் பண்ணல. திமுக வர்சஸ் அண்ணா திமுக தான் கவுண்டர் பண்றாங்க. பாஜக அப்படி கவுண்டர் பண்றாங்களா? ஆர்கே நகர்ல நோட்டா கீழே போனாங்க. அண்ணாமலை உள்ள இதுல சீமான கண்டு அச்சப்பட்டு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே வராம போனாங்க. அவங்க ஆளாளுக்கு பேசுவாங்க. விஜய வந்து கூட்டணிக்கு வேணும்னு நிறைய பேர் பேசுவாங்க. மோடிஜி வந்து என்னைக்குனாலும் இவர் ராகுல் காந்தியோட போகக்கூடியவருன்னு ஜனநாயகத்தில் அடிச்சு தள்ளுவார். பாஜக வந்து காங்கிரஸ் மாதிரி மாறுபட்ட கருத்துக்குள்ள தான் இருக்கும். பேசலாம். கேட்கலாம். ரவீந்திரன் துரைசாமி சார், எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மக்கள் தீர்ப்பை? மக்கள் பொறுத்தளவில் பலதரப்பட்ட சிந்தனையில் இருப்பாங்க. மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வாக்களிக்கிறாங்க. பொதுவாக தமிழ் மண்ணில் உள்ள அரசியல்ங்கிறது வந்து கலைஞர் ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது வந்து கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதாங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர் தான் இருந்தது. திராவிட இயக்கம்னு சொன்னாலும் கூட அந்த நிலைப்பாடுகள்ங்கிறது எம்ஜிஆர் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் கலைஞர் கண்ணை மூடிக்கிட்டு அதை எதிர்ப்பார். ஒரு ப்ரொக்ரெசிவாக தெருக்களில் ஜாதி பெயரை எம்ஜிஆர் நீக்கினார்னா அது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். கலைஞர் வந்து கடற்கரை நாடார் தெருன்னு இருக்கும், நாடார் எடுத்துட்டா கடற்கரை தெருன்னு இருக்கும், கடற்கரை அங்கே இருக்காது, இது குலப்பிரதானெல்லாம் ஒரு ப்ரொக்ரெசிவான உள்ள திராவிட இயக்க கருத்தையும் தாண்டி அங்கே எம்ஜிஆர் கருணாநிதி லாவணி அரசியல் தான் இருக்கும். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் விஷயத்திலையும் வந்து ஒரு லாவணி அரசியல் தான் அங்கே இருந்தது. இதைத்தான் அதிமுக வர்சஸ் திமுகன்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டாலினை பொறுத்தளவில் அவர் இரட்டை தலைமையாக இருக்கும்போதே அதிமுகவில் உள்ள 2 தலைவர்களுங்கும் போது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறத தான் அவர் முன்னெடுத்தார். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறதுல அதர்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு எடப்பாடி எழும்பி வந்தாலும் அவர் நிரூபிக்காத வர கடைசியாக அவர் வந்து 20 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார் மக்களவைத் தேர்தலில். அந்த மக்களவைத் தேர்தலில் 20 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தவர். அதற்கு பிறகு அவர் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு அவர் பாஜகவோட கூட்டணி சேரும்போது பாஜகவை பெருசாக காட்டி எடப்பாடி பாஜக கிட்ட சேர்ந்துட்டாருங்கிற ஒரு கருத்தை ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு போகிறாரு. அதுதான் அவருக்கு கண்டிசிவாக இருக்கும், சூட்டபிளாட்டு இருக்கும். அதே வேளையில் தன் நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கக்கூடிய பாஜக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம் இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களை பாஜகவுக்கு ஆட்களாட்டு பேரை குறிப்பிடாமலே சீமான் அன்று விஜய் போன்றவர்களை அவரோட நெரேட்டிவாக முன்னெடுத்துட்டு போகிறாரு. இது அவருக்கு வெற்றி கொடுத்த நரேட்டிவ்ங்கிறனால ஹீஸ் கண்டினியூயிங். பேசலாம்.